அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வெளியான எனது 8வது நூலான கனவுகளின் அல்காரிதம் என்ற புத்தகத்தை பற்றி இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம். இந்த சிறுகதை தொகுப்பில் மொத்தம் 12 சிறுகதைகள் உள்ளன. அதில் முதல் கதையான திங்கட்கிழமை பூதம் என்ற தலைப்பில் உள்ள கதை இன்றைய நவீன வாழ்வில் குடும்ப அமைப்பில் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் தங்களை சமூக உறுப்பினர்களாக மாற்றிக்கொள்ளும் அந்த வலிமிகுந்த பாதையை சித்தரிக்கும் கதையாக உள்ளது. இந்த சிறுகதையில் 4 கதாபாத்திரங்கள் தான் வந்து போகிறார்கள். அவர்கள் ரூபம் கொண்டவர்களாக இந்த கதையில் இருக்கிறார்கள். ஒரு கணவன், மனைவி, 2 குழந்தைகள். ஆனால் இந்த 4 உறுப்பினர்களும் அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருந்து நவீன வாழ்வில் தங்களுடைய தினசரி கடமைகளை செய்ய முற்படும் பொழுது இயல்பாகவே ஒரு இயந்திரத்தனம் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு குடும்ப அமைப்பில், சமூக அமைப்பில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய தாக்கம் தனிமனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் எப்படி அமைந்துள்ளது என்பதைத்தான் இந்த சிறுகதை விளக்குகிறது. கதையில் காணும் கணவன் என்னும் கதாபாத்திரம் முதலில் கேட்டு எழும் குரல் ஒரு பறவையின் குரல். இந்த பறவையின் குரல் இந்த சிறுகதையில் ஒரு குறியீடாக வந்து போகிறது. அது தினசரி நடக்கும் ஒரு செயல்தான். ஒரு பறவையின் குரலோடு ஒரு விடியல் காலை வந்து சேரும் நேரம் என்பது இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கை முறையை முதலில் சொல்லி அந்த இயற்கை வாழ்வோடு தனிமனிதன் விலகிச் செல்லும் தருணங்களை இந்த கதை படம் பிடித்து காண்பிக்கிறது. அந்த வீட்டின் அரூப உருவமாக இந்த கதையின் தலைப்புக்குள் வந்து போகும் திங்கட்கிழமை என்னும் வாரத்தின் முதல் நாள் ஒரு பூதமாக, ஒரு கதாபாத்திரமாக இந்த கதையில் வருகிறது. அந்த பூதம் கண்ணுக்கு தெரிகிற பூதமா அல்லது கண்களுக்கு புலப்படாத பூதமா என்பதில் அந்தந்த குடும்ப உறுப்பினர்களின் திறமையை பொறுத்தது. சிலருக்கு அந்த பூதம் கண்களுக்கு புலப்படும், சிலருக்கு அது தெரியாது. ஆனால் மத்திய தர வர்க்கத்தில் ஒரு நாள் விடுமுறை முடிந்து அடுத்த வாரத்திற்கான முதல் நாள் திங்கட்கிழமை என்பது அவசரமாகவும் பரபரப்பாகவும் பதட்டமாகவும் அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் முறைக்கு இட்டு செல்லும் முதல் நாள். இந்த முதல் நாளில் அந்த பூதம் அந்த வீட்டின் அழைக்கப்படாத விருந்தாளியாக வந்து தன்னுடைய இருப்பை நிறுவிக்கொள்கிறது. அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களை இயல்பாக செயல்பட விடாமல் அவர்களை பயமுறுத்தி கொண்டே, அவர்களை தன்னுடைய பசிக்கு, சொல்லப்போனால் கோரமான பசிக்கு இரையாக்கி அவர்களை தின்று கொண்டே தான் வாழும் அந்த திங்கட்கிழமை பூதம் என்பது இன்றைய நவீன வாழ்வின் குறியீடு. இந்த கதை பகடி முறையில் சொல்லப்படாவிட்டாலும் யதார்த்தமான முறையின் கதை சொல்லல் இந்த கதையின் பல வேர்களை மிக ஆழமாக தொட முயல்கிறது. சமூக அமைப்பும் குடும்ப அமைப்பும் எப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்கிறது, குடும்ப முறையிலிருந்து சமூக அமைப்பிற்குள்
புறப்பட தயாராகும் அந்த முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் மிக மிக முக்கியமான நாள். ஆனால் அனுபவித்து நகர முடியாத பொழுதுகளை கொண்ட முதல் நாள். ஏனெனில் திங்கட்கிழமை பூதம் என்பது எல்லோர் வீட்டிலும் இருப்பது, எல்லோருக்குள்ளும் இருப்பது, எல்லோருடைய வீட்டிலும் அழைக்கப்படாத விருந்தாளியாய் இருப்பது. நாம் அதை கட்டுப்படுத்த முடியாது, கட்டி போட முடியாது. நகரத்தின் வீதிகளிலே அது திரிந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இந்த கதையில் போக்கு அமைந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட கதையில் அந்த குறிப்பிட்ட குடும்பம் அந்த திங்கட்கிழமை பூதத்தை உள்ளே அடைத்து வைத்து விட்டு வந்ததை போல ஒரு தோற்றத்தை தந்தாலும், பல குடும்பங்களில் அந்த திங்கட்கிழமை பூதத்தை இன்னும் கட்டுப்படுத்த முடியாத நிலையிலே தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்களின் பொருளாதார சூழ்நிலை, அவர்களின் வாழ்வியல் முறை அந்த பூதத்தை அவர்களுக்கு உணர்த்தப்படாமலேயே போய்விடுகிறது. இங்கு பூதம் என்பது பயமுறுத்தும் ஒரு விஷயமாக இல்லை, ஆனால் வழிமறிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வழிமறித்தலுக்கு பின்னே தனி மனிதர்களின் சோகம் மெதுவாக இழையோடும் கதைதான் திங்கட்கிழமை பூதம். நாம் வாழும் கணங்களை அர்த்தம் இழக்கச் செய்து மற்றவர்களுக்காக நம்முடைய வயிற்றுப்பாட்டுக்காக உழைக்கும் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை நவீன வாழ்வு நமக்கு தந்திருக்கிறது. நாம் யார், எந்த லட்சியத்துடன் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற இலக்கில்லாமல், ஆனால் தினசரி பாடுகளுக்காகவே நாம் படும் அவஸ்தைகளை உள்வாங்கிக் கொள்ள தெரியாமலும் உணர தெரியாமலும் போகும் இந்த போக்கை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திங்கட்கிழமை என்ற பூதம் ஒரு சிறுகதையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கதையின் முடிவு நகரத்தின் வீதிகளிலே திங்கட்கிழமை பூதம் இருந்தாலும், நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையில் திங்கட்கிழமை பூதம்தான். திங்கட்கிழமை பூதம் என்பது வெளியே இல்லை, நம் உள்ளே இருக்கிறது. நாம் பூதமாக இருக்கிறோம் அல்லது பூதம் நமக்குள் இருக்கிறது. இந்த இடைவெளிக்கு பூதத்திற்கும் மனிதனுக்கும், அல்லது மனிதன் பூதமாக மாறும் தருணம், பூதம் மனிதனாக, மனித தன்மையற்ற நிலையில் இருக்கும் நிலை, இவை எல்லாம் கலந்த சிறுகதை தான் இந்த திங்கட்கிழமை பூதம். இந்த முதல் வாசிப்பு அனுபவம் என்பது பிற கதைகளிலும் தொடர்கிறது என்பதை சொல்லி இந்த முதல் கதை பற்றிய குறிப்பை முடிக்கிறேன். சிறுகதை தொகுப்பின் இரண்டாவது கதை காத்திருத்தல் என்பது. இந்த கதை நிகழும் களம் என்பது ஒரு பேருந்து நிலையம். ஒருவன் அவனுக்கான பேருந்திற்காக காத்திருக்கிறான். ஏதோ ஒரு வகையில் தனி மனிதர்கள் ஏதோ ஒன்றிற்காக எப்பொழுதுமே காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கதையில் வரும் கதாநாயகன் காத்திருக்கும் தருணங்களில் மற்ற விஷயங்களை மிக கூர்ந்து கவனிப்பவனாக இருக்கிறான். அப்படி கூர்ந்து கவனிக்கும் போது மனிதர்களை பற்றியும், மனித உணர்வுகளை பற்றியும், மனிதர்கள் உறவு கொள்ளும் முறையை பற்றியும் சிந்திக்கிறான். அந்த சிந்தனை போக்கில் அவனுக்கு தென்படுவது என்பது, இந்த வாழ்க்கை மனிதர்களிடமிருந்து விலக்கி வைக்கிறது என்பதுதான் அவனுடைய எண்ணம். அப்படியான பார்வையோடு தான் அவன் அந்த பேருந்து நிலையத்தில் அவனுக்கான பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். முதலில் அவன் நிற்கும் பொழுது வந்து சேராத கூட்டம் சிறிது நேரம் காத்திருத்தலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேருந்து நிலையத்தில் மனிதர்கள் தென்படத் தொடங்கிறார்கள். இங்கு ஆங்கிலத்தில் பஸ் ஸ்டாப் என்று குறிப்பிடப்படும் அந்த இடம் பேருந்து வந்து நின்று போகும் இடம். ஒரு கண நேரத்தில் தான் அந்த இயந்திரத்தோடு அவனுக்கு ஒரு உறவு ஏற்படுகிறது. மனிதர்கள் பொதுவாகவே அவனை பொறுத்தவரை உறவுகளை ஏற்படுத்த தெரியாதவர்கள்,
அவன் அந்நியமாகி போகும் தருணங்களை அந்த நேரத்தில் அவன் உணர்கிறான். அப்படி உணரும்போது அந்த சமயத்தில் அவன் வெளியே இருக்கும் விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது உயிரற்ற ஜடப்பொருள்கள் உயிருடன் இருப்பது போலவும், உயிருள்ள மனிதர்கள் வாழ்விழந்து உயிரிழந்து வாழ்க்கையின் சாரமிழந்து இருப்பதை போல் அவனுக்கு தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றும் தருணங்களில் அவனுக்குள் நிகழும் அந்த அந்நியமாதல் என்னும் தத்துவார்த்த நிலை அவனை மேலும் விலகி போகச் செய்கிறது. வாழ்க்கை அவனை துரத்தி எடுக்கும் அந்த பொழுதுகள் மிகவும் கடினமான பொழுதுகள். அந்த பொழுதுகளுக்கு பின்னே அவன் தான் ஒரு தனியனாக எதற்காகவோ காத்து கொண்டிருக்கும் விஷயம் நடக்கிறது. அப்பொழுது வந்து சேரும் ஒரு மனிதர், அந்த சமயத்தில் வந்து சேரும் ஒரு பெண், இவர்களிடம் அவன் காண்பிக்கும் அந்த நெருக்கம் அல்லது விலகிச் செல்லுதல், இவை இரண்டும் இந்த கதையில் நிகழ்கிறது. அதாவது ஒரு தனி மனிதன் மற்ற மனிதர்களிடம் விலகிச் செல்வதும் அல்லது மற்ற மனிதர்களிடம் நெருங்கிச் செல்வதும் நமக்கான காத்திருக்கும் தருணங்களை மிக கடினமானதாக மாற்றுகிறது. கடைசியாக அவன் பார்த்த அந்த மனிதர் அவனுடைய சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவனை ஒரு மாதிரியாக பார்த்து விட்டு விலகிச் செல்கிறார். அவன் சிரித்து கொண்டே இருக்கிறான். அந்த சிரிப்பு இந்த வாழ்க்கையின் சிரிப்பு, வாழ்க்கையின் வெறுமையின் சிரிப்பு. வெறுமை என்பது வெறும் வெறுமை அல்ல, அது வேறு வேறு விஷயங்களை உள்ளடக்கியது. வெறுமை எப்பொழுதுமே கனமானது. ஏனெனில் இந்த உலகில் வெற்றிடம் என்பது வெற்றிடத்தால் மட்டும் நிரப்பப்படுவதல்ல, அது வேறு பல விஷயங்களாலும் நிரப்பப்படுவது என்பதைத்தான் காத்திருத்தல் என்னும் இந்த சிறுகதை சொல்கிறது. கடைசியாகத்தான் கதையின் முடிவில் நமக்கான உண்மை தெரிய வருகிறது. அவனுடைய தந்தையார் வந்து அவனை தொட்டு திருப்பும் பொழுது கதாசிரியர் சொல்லுவதைப் போல அல்லது நான் சொல்வதைப் போல அவன் ஒரு மனநிலை பிறந்தவன் என்று தெரிகிறது. ஆனால் கதையின் கடைசி வரி அவர்கள் காத்திருந்த பேருந்து வந்து கொண்டிருந்தது என்று முடிகிறது. அப்படி முடியும் பொழுதுதான் கதையின் காத்திருத்தல் என்பது மீண்டும் தொடர்கிறது. ஏனெனில் மனித வாழ்வு என்பது பயணங்களோடு சென்று கொண்டே இருப்பது, பயணித்து கொண்டே இருப்பது. அடுத்த கதையான கனவுகளின் அல்காரிதம் என்பது, நிறைய கனவுகளை நாம் சுமந்து கொண்டு தெரிகிறோம். கனவுகள் என்பது இரவில் மலரும் பூக்கள். ஆனால் அவை வெறும் பூக்களாக மட்டுமே இருப்பதில்லை. பல நேரங்களில் சுடும் சூரியனாகவும் குளிர்மை தரும் நிலவாகவும் இருக்கின்றன இந்த கனவுகள். நனவிழி மனத்தின் வெளிப்பாடுதான் கனவு என்கிறார் ஃப்ராய்டு. அழுத்தப்பட்ட விஷயங்கள் கனவுகளாக வெளிவரும் என்பது அவருடைய நம்பிக்கை, அவருடைய சிந்தனை முறை. ஆனால் இந்த சிறுகதை என்பது ஃப்ராய்டிய நோக்கில் பார்க்கும் பொழுது நனவெளி மனத்தின் வெளிப்பாடாக தோன்றலாம். ஆனால் ஒரு இலக்கியவாதி தன்னுடைய படைப்பை இந்த கனவுகள் வழியே கொண்டு செல்ல முயலும் பொழுது கனவுகள் நனவுகளின் வெளிப்பாடு அல்லது நடந்து முடிந்தவற்றின் வெளிப்பாடு. இந்த சிறுகதை தொகுப்பின் முன்னுரையில் ஜமாலன் அவர்கள் குறிப்பிட்டது போல, கனவு என்பது 3 காலங்களையும் குறிப்பது: நேற்று, இன்று, நாளை. இந்த கதையில் வரும் கனவுகள் எண்ணிக்கையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன. கடைசியில் பின் குறிப்பாக ஒன்றை ஆசிரியர் வைத்திருக்கிறார். அந்த பின்குறிப்பில் அல்காரிதத்தை நாம் எப்படி உருவாக்கி கொள்வது, அல்காரிதம் என்பது கணிதத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை. பல விஷயங்கள்
மற்ற பல விஷயங்களோடு ஒன்று சேரும் ஒரு முறைமைதான் அல்காரிதம் என்பது. இந்த கனவுகளை நாம் ஒன்றுடன் ஒன்று கூட்டிக் கொள்ளலாம், அல்லது பெருக்கிக் கொள்ளலாம், கழித்துக் கொள்ளலாம், அல்லது வகுத்து கொள்ளலாம். அப்படி வகுத்து கொள்ளும் போதோ, பெருக்கிக் கொள்ளும் போதோ, கூட்டிக் கொள்ளும் போதோ வரும் எண்ணிக்கை என்னவாக இருக்கிறதோ, உதாரணமாக அதன் முடிவு 4 என்பது இருந்தால் உங்களுக்கான கனவு 4வது, உங்களுக்கான எண் 4வது. இந்த 4வது குறிப்பில் உள்ள கனவு உங்களுக்கான கனவாக இருக்கலாம், அல்லது வேறொருடைய கனவாக இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியான கனவுகளின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை என்பது நம்மை தொடர்ந்து கனவு காணும் ஒரு மனமாக மாற்றிவிடுகிறது. இது ஒரு முடிவிலி நிலைக்கு இட்டு செல்கிறது. இந்த முடிவிலி நிலை என்பது வாழ்வின் இடையறாத சங்கிலி தொடர். அப்படித்தான் கனவுகளின் அல்காரிதம் என்பது இங்கே பிரதிபலிக்கப்படுகிறது. கனவுகள் என்பது வேறு, அல்காரிதம் என்பது வேறு துறை. இந்த இரண்டும் சேரும் பொழுது இந்த சிறுகதை ஒரு பின்னவீனத்துவ சிறுகதையாக, நேர்கோட்டு பாணியில் அமைந்த கதையாகவும் இருக்கிறது. ஏனெனில் தனித்தனியான கனவுகள் அது ஒருவனுக்குள்ளே வந்த கனவா, அல்லது பல தனி மனிதர்களின் கூட்டு கனவா, அல்லது யூங் சொல்லுவது போல ஒட்டுமொத்த மனித குலத்தின் கூட்டு நனவெடி மனமா என்பது தெரியாது. அதை வாசகர்கள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஃப்ராய்டு வருகிறாரா அல்லது யூங் வருகிறாரா என்பது முக்கியமல்ல, கனவு வருகிறதா என்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் கனவுகள் தான் நம்மை வாழ வைக்கும். கனவுகள் தான் நமக்கான எதிர்கால புதிர்கள், நிகழ்கால விடைகள், எதிர்காலத்திற்கான கேள்விகள், எதிர்காலத்திற்கான திறவுகோல். ஆகையால் கனவு காண்போம். நமக்கான அல்காரிதம் நமக்காகவே இருக்கிறது. அடுத்த கதை என்பது இயற்கை எப்படி சீரழிகிறது என்பதை கான்கிரீட் வேர்கள் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கான்கிரீட் வேர்கள் என்ற இந்த 2 வார்த்தைகளுமே ஒரு வகையான முரண் உறவில் அமைந்திருக்கிறது. கான்கிரீட் என்பது கட்டடத்தை குறிக்கும் வார்த்தை, வேர்கள் என்பது மரங்களை குறிக்கும் வார்த்தை. கட்டடத்தை குறிக்கும் வார்த்தையும் மரங்களை குறிக்கும் வார்த்தையும் எப்படி ஒரு முரண் உறவில் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் இந்த கதை. ஒரு காலத்தில் தோப்பாக இருந்த இடம் பல மரங்களையும், பல செடிகளையும், பல சிறுஞ்செடிகளையும், குறுங்கொடிகளையும், மிக ஆழமான கிணறு ஒன்றையும், அந்த ஊர்க்காரர்களுக்கு இடையறாமல் நீர் தரக்கூடிய ஒரு கிணற்று மேடையும் இருந்த ஒரு பகுதியும், அந்த கிணற்றில் சதா உருண்டு கொண்டே இருக்கும் சகடையும், காவல்கார ஐயாவின் கம்பீரமான தோற்றமுமாக இந்த கதை அமைந்திருக்கிறது. இந்த கதையின் இன்னொரு விஷயம், இந்த கதையின் வெளி என்பது வெறும் தோப்பை மட்டும் குறிப்பது அல்ல. இயற்கையின் மாறுபட்ட தன்மையை, இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும் இயங்கியல் தன்மையை இந்த கதை குறிக்கிறது. இந்த கதையில் உள்ளே இன்னொரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பகுதி ஒரு திருவிழாவோடு சம்பந்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது. மதுரையின் பிரசித்தி பெற்ற அழகர் திருவிழாவை பற்றி அந்த கதை சொல்கிறது. அழகர் மலையிலிருந்து புறப்படும் அழகர் வரும் வழியெல்லாம் நிறைய மண்டபப்படிகளில் ஏறி நுழைந்து அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து விட்டு ஒவ்வொரு மண்டபப்படியாக ஏறி இறங்கி வருவார். கடைசியில் 3 மாவடி என்னும் இந்த பகுதியில் இருக்கும் அந்த பகுதிக்கு வந்தவுடன் அவர் நிறைய நேரம் ஓய்வெடுப்பார். அந்த 3 மாவடி என்ற பெயரே அழகர் புராணத்தோடு தொடர்புடைய பெயர்தான். இது வாமன அவதாரத்தில் வரும் ஒரு குறியீட்டு சொல். 3 அடி எடுத்து வாமன அவதாரத்தில் வாமனன் மகாபலியை நரகத்திற்கு தள்ளி கதை. அந்த பெயரோடு தான் 3 மா அடி, 3 பெரிய அடிகள், அப்படி என்ற வார்த்தையில்தான் இந்த 3 மாவடி என்ற பகுதி அமைந்திருக்கிறது.
அழகர் மலையிலிருந்து தல்லாகுளம் வரை வந்து பிறகு வைகை ஆற்றுக்கு போகும் கள்ளழகர் நிறைய மண்டபப்படிகளில் ஏறி இறங்குகிறார். ஆனால் முக்கியமான எதிர் சேவை என்பது அந்த தோப்பில் நடக்கும், அங்கு இருக்கும் மண்டபத்தில் நடக்கும். 3 மாவடி என்பது தல்லாகுளத்தில் எதிர் சேவை நடந்தாலும் அதற்கு முந்தைய பெரிய நிகழ்வாக 3 மாவடியில் அழகர் தங்குமிடம். இந்த கதையின் முக்கிய மையமாக அழகர் ஒரு பாத்திரமாக வந்து போகிறார். அவர் ரசிக்கும் இடமாக அந்த தோப்பு இருக்கிறது. அவர் ஓய்வெடுக்கும் இடமாக அந்த தோப்பு இருக்கிறது. அவர் விரும்பும் இடமாக அந்த தோப்பு இருக்கிறது. கள்ளழகரை காண வரும் பக்தர்களுக்கு அந்த இடம் மிகப்பெரிய கொண்டாட்ட மனநிலையை தருகிறது. அந்த கொண்டாட்ட மனநிலையில்தான் பெரியவர்களும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திருவிழாவை கண்டு கழிக்கிறார்கள். திருவிழாவில் தங்களை மறந்து குதூகலிக்கிறார்கள். இது இயற்கையோடு அமைந்த ஒரு விஷயம். இதையெல்லாம் பார்க்கும் காவல்கார ஐயாவிற்கு அந்த தோப்பு ஒரு மிகப்பெரிய சொர்க்க பூமியாக இருக்கிறது. கடவுளால் படைக்கப்பட்ட முதல் இடமாகவும் அது ஒரு குறியீடாக இந்த கதையில் பார்க்கலாம். கடவுள் சொர்க்கங்களை மட்டுமே படைத்து கொண்டிருந்த காலங்கள் போய் இயற்கை அந்த சொர்க்கங்களை அழித்து, அல்லது இயந்திரத்தனமான இந்த நவீன வாழ்வு அந்த சொர்க்கங்களை அழித்து அவைகளை கான்கிரீட் கட்டடங்களாக மாற்றும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அழிந்து போன ஒரு தோப்பை பற்றிய கதைதான் கான்கிரீட் வேர்கள். இந்த கதையின் மிகப்பெரிய அவலச்சுவை என்பது அந்த காவல்கார ஐயாவிற்கு நேர்வதுதான். ஏனெனில் காவல்கார ஐயா காவல் காட்டும் போது ஒரு உயிர்ப்புள்ள மனிதராக இருக்கிறார். மரம், செடி, கொடி, மனிதர்கள் இவர்களோடு நட்புறவோடு இருக்கிறார். இந்த நட்புறவு மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்வியல் முறை. மனிதர்களுக்காக நேசிக்கும் அந்த பழக்கம், இயற்கையை தன்னோடு இயைந்த அங்கமாக பார்க்கும் அந்த பார்வை, இவையெல்லாம் இருந்த அந்த தோப்புதான் கடைசியில் கான்கிரீட் கட்டடமாக மாறி மிகப்பெரிய வணிக வளாகமாக மாறுகிறது. அந்த கதையில் காவல்கார ஐயாவாக அறிமுகமாகும் அவர் கடைசியில் அந்த கான்கிரீட் கட்டடத்தின் வாட்ச்மேனாக மாறுகிறார். மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த 2 நிலைக்கும். காவல்கார ஐயா என்பது உயிரோடு இருக்கும் மனிதன், இரத்தமும் சதையுமாக மனிதர்களை பார்க்கும் மனிதன், இயற்கையை விரும்பும் மனிதன், இயற்கையை நேசிக்கும் மனிதன். ஆனால் வாட்ச்மேன் என்பது ஒரு வேலை, அது ரசித்து செய்வதல்ல. இரவு முழுவதும் கண் விழித்து பகல்களில் தூங்க வேண்டிய பொழுதுகள். அவருக்குள் விலகி போகிறார். கான்கிரீட் வேர்கள் என்பது நம்முடைய மனம் கெட்டி தட்டி போய்விட்ட ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. இயற்கையிலிருந்து நாம் எங்கோ விலகி கொண்டிருக்கிறோம். கதையின் கடைசி வரி மிக மிக முக்கியமானது. பாதங்கள் கொதிக்க கொதிக்க அழகர் நீரில்லா வைகை ஆற்றில் வருடா வருடம் இறங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் வெற்று வைகையைத்தான் பார்க்கிறோம். அந்த வெற்று வைகையில் மணல் மட்டுமே இருக்கிறது. நீரால் அல்ல, நீர்மையால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆறு வேறு ஏதோ பல விஷயங்களால் நிரப்பப்பட்டு நகரத்தின் கழிவுகளும் நகரத்தின் வேறு பல அசிங்கங்களும் சேரும் இடமாக, சங்கமிக்கும் இடமாக ஆறு மாறியிருக்கிறது, மலை மாறியிருக்கிறது, தோப்பு மாறியிருக்கிறது, கடைசியில் இயற்கை மாறி மனித நிலையும் மாறியிருக்கிறது என்பதை கான்கிரீட் வேர்கள் கதை வழியாக சொல்கிறது. அடுத்த கதை கிளைகளில் தொங்கும் கதைகள். இந்த கதையில் ஒரு வேப்ப மரம், முந்தைய கதையின் தொடர்ச்சியாக கூட இதை நாம் பார்க்கலாம். அங்கு தோப்பாக இருந்த மரங்கள் இங்கு ஒரு தனி மரமாக நிற்கிறது. அது ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தை கன்றாக இருக்கும் பொழுது மாரிமுத்து என்பவர் அதை ஊர் நடுவில் நட்டு வைக்கிறார். அந்த கன்று வளர்ந்து செடியாகி கிளை விட்டு கிளை பரப்பி வேறு விட்டு பெரிய மரமாக மாறி அந்த ஊர் மக்களை நேசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த ஊர் மக்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் உற்று பார்க்க ஆரம்பிக்கிறது. அவர்களை காதலிக்கிறது அந்த மரம். அவர்களை மிக மிக நெருக்கமாக பார்க்கிறது. அவர்களுடன் ஒரு மானசீகமான உறவை அந்த மரம் எதிர்பார்த்து நிற்கிறது. மனிதர்கள் அந்த மரத்தை நேசிக்கிறார்கள். அங்கே இருக்கும் பல மனிதர்கள், அந்த ஊரில் இருக்கும் பல மனிதர்கள் அந்த மரத்திற்கு வந்து போகிறார்கள்.
அவர்கள் தங்கும் இடமாக, அவர்கள் ஓய்வெடுக்கும் இடமாக, அவர்கள் பேசிக்கொள்ளும் இடமாக, அவர்கள் சண்டை போட்டுக்கொள்ளும் இடமாக அந்த இடம் இருக்கிறது. ஏன், ஒரு அந்த கதையில் பல சிறு கதைகள் அமைந்திருக்கின்றன. அதுதான் அந்த வேப்ப மரத்தின் பார்வை. பல கதாபாத்திரங்களை அந்த மரம் விரும்புகிறது. பெருமாள் பிச்சை போன்ற சிறுவயது பையன்கள் முதல் மற்ற கதாபாத்திரங்கள் வரை அந்த மரத்திற்கு மிகவும் அணுக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள். அவர்களின் வாழ்வை அந்த மரம் பார்க்கிறது. அவர்களும் அந்த மரத்தின் வாழ்வை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். மரம் வளர்வதை போல் அந்த இடமும் வளர்கிறது. அந்த மரத்தை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது. அந்த மேடையில் உட்கார்ந்து மனிதர்கள் பேசுகிறார்கள், மனிதர்கள் சிரிக்கிறார்கள், மனிதர்கள் அழுகிறார்கள், மனிதர்கள் உறவுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இத்தனைக்கும் ஒரு மௌன சாட்சியாக அந்த மரம் அவர்களை பார்க்கிறது. மனித உணர்வுகளோடு இருக்கும் இயற்கை அந்த மரத்திற்கு இருக்கிறது. அதுவும் ஒரு கதாபாத்திரமாக இந்த கதையில் நின்று கொண்டே இருக்கிறது. ஆனால் கடைசியில் நிகழும் ஒரு சிறு நிகழ்வு அந்த மரத்தை அந்த மரத்தின் மனத்தை அசைத்து பார்க்கிறது. மிகப்பெரிய வேர்களோடு கீழே பூமியில் கால்பரப்பி நின்று கொண்டிருந்த மரம் ஒரு மனிதனின் மரணத்தின் மௌன சாட்சியாக நிற்கிறது. அது மரணத்தை கண்டு துடிக்கிறது. ஒரு மனிதன் சாவதற்கு தான் காரணமாகிவிட்டோம் என்று குற்ற உணர்ச்சி கொள்கிறது. குற்ற உணர்ச்சி கொண்ட இயற்கை உயிரோடு இருப்பதில்லை. நாம் இயற்கையை கொள்வது போல இயற்கையும் தன்னைத்தானே கொன்று கொள்கிறது. ஏனெனில் மனிதர்கள் தவறு செய்யும் தருணங்களில், மனிதர்கள் தங்களை தாங்களே கொன்று கொள்ளும் நேரங்களில் இயற்கை ஒரு குற்ற உணர்ச்சியோடு மனிதர்களை ஒரு தாயை போல வாஞ்சையோடு பார்க்கிறது. ஏன் இப்படி தவறு செய்கிறீர்கள் என்று தன்னை குற்ற உணர்ச்சியோடு நோக்கிக் கொள்ளும் தருணம் அதை. அப்படித்தான் அந்த வேப்ப மரமும் கடைசியில் நிகழும் மரணத்திற்காக தான் மரணித்து போகிறது. மிகப்பெரிய மழை, ஆழகால மழை விழுகிறது. மரம் வேரோடு விழுந்து சாகிறது. அந்த கதையில் ஒரு வரி அல்லது ஒரு வாக்கியம், ஒரு அனாதை மரணம் நிகழ்ந்தது என்று வருகிறது. அனாதை மரணம் என்பது எப்பொழுதுமே நிகழக்கூடிய ஒரு விஷயம். மனிதர்கள் சாகும் பொழுது, மனிதர்கள் இறக்கும் போதும், இயற்கையின் பகுதிகளான மரங்கள், விலங்குகள் இவை இறக்கும் பொழுது சுற்றி இருக்க வேண்டிய ஆட்கள், சுற்றி இருக்க வேண்டிய விலங்குகள், சுற்றி இருக்க வேண்டிய தாவரங்கள் இவை அனைத்தும் இழந்து, ஆனால் அந்த நேரத்தில் அந்த மரத்திற்கு நிகழ்ந்த ஒரு மரணம் என்பது அனாதை மரணம். தலைவிரித்து கோலமாய் திரௌபதி கோலம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது இந்த கதை. திரௌபதியின் பிம்பம் என்பது இந்திய ஆழ்மனத்தின் பிம்பம், இந்திய பெண்களின் பிம்பம். வேப்ப மரம் என்பது இங்கு ஒரு குறியீடாக வருகிறது. வேப்ப மரத்திற்கு பின்னால் நாம் வேப்ப மரத்திற்கு பின்னால் காணக்கூடிய ஒரு நமக்கு நெருக்கமான மாரியம்மன். அப்படியான குறியீடும் இந்த கதையில் நீங்கள் பார்க்க விரும்பினால் பார்க்கலாம். அது வெறும் மரம் மட்டுமல்ல, மனிதர்களை நோயை தீர்க்கும் ஒரு விஷயம், மனிதர்களை நோவை தீர்க்கும் ஒரு விஷயம். கதைகளில் தொங்கும் கதைகள் நிறைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு கதை. ஏனெனில் இந்த கதையில் நிறைய மாந்தர்கள் வருகிறார்கள், நிறைய கதாபாத்திரங்கள் வருகிறார்கள். இந்த கதையில் வரும் ராமும் சின்னத்தாயும் காதலிக்கும் தருணங்கள் அந்த மரத்தடியில் தான் இருக்கிறது. அந்த மரம் மிகவும் வாஞ்சையோடு அவர்களின் திருமணத்திற்காக காத்திருக்கிறது. ஆனால் அந்த திருமணம் நடைபெறாமல் அவர்கள் ஊரை விட்டு ஓடி போகும்போது அந்த மரம் அந்த திருமணத்தை பார்க்க முடியாத தவிப்பும், பெருமாள் பிச்சையின் விளையாட்டு தரமும், கல்யாண மூர்த்தியின் தனிமை கோலமும், கருப்பசாமியின் மரணமும் வேறு வேறு திசைகளில் அந்த மரத்தின் மனத்தை அசைத்து பார்க்கின்றன. யாருமற்ற நிலையில் அந்த மரம் ஒரு வாய் பேச முடியாத ஊமையாகவும், தன்னுடைய கிளைகளில் தான் சேமித்து வைத்திருக்கும் ஞாபக முடிச்சுகளை பார்த்து பார்த்து நினைவுகளை பெருக்கிக் கொண்டே போகும் அந்த தருணங்கள் அந்த மரத்திற்கு ஏதோ ஒரு வகையான வேதனையை தருகிறது.
கடைசியில் நிகழும் கருப்பசாமியின் மரணம் என்பது அந்த மரத்தின் மரணம். ஏனெனில் அந்த மரத்திற்குள் மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மரம் பார்த்து வளர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மரம் நேசித்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒன்று ஏற்படுவது அந்த மரம் தனக்குள் தானே செத்து போகின்றது. செத்த மரம் இறந்து போகிறது அல்லது விழுந்து கிடைக்கிறது. இந்த மரணம் அப்படியான ஒரு மரணம் தான். பெருமழை என்பது இயற்கை நடக்கக்கூடியது. அந்த பெருமழை என்பது அந்த மரத்தை சாய்த்து கதை கிளைகளில் தோன்றும் கதை என்பது நமக்குள் நிகழும் பல்வேறு மனித நாடகங்கள் பற்றி பேசும் ஒரு கதைதான் கிளைகளில் தொடங்கும் கதைகள். உங்களுக்கான நாடகம் எது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான பாத்திரம் எது என்பதை இந்த வாழ்க்கை உங்களுக்கு கையளிக்க கூடும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் மறுதளிப்பதும் உங்களுடைய பாத்திரத்துடன் நீங்கள் ஒன்றி போகும் வழிதான் மிகவும் முக்கியம். வாழ்க்கை உங்களுக்கு கையளிக்கும் விஷயம் என்பது இயற்கையுடனான உறவு என்பது, மனிதர்களுடனான உறவு என்பது, வாழ்வில் மிகச்சிறந்த சிறந்த செயல் என்பது நேசித்தல் என்பதை. அந்த நேசித்தலில் அன்பு இருக்கிறது, காதல் இருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி இருந்தாலும், பொருளாதாரமற்ற நிலை இருந்தாலும், வேறு வேறு வகைகளில் மனிதன் தன்னை எப்பொழுதுமே திருப்திப்படுத்திக் கொள்வதாக இருக்கிறார். ஆதலால் இந்த கதையின் கடைசி முடிச்சு என்பது அந்த மரம் மீண்டும் துளிரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கிளைகளில் தொங்கும் கதைகள் வேறு வேறு கதைகளை கொண்டு வரும் நம்பிக்கையோடு இந்த கதை முடிகிறது. கனவுகளின் அல்காரிதம் என்னும் இந்த சிறுகதை தொகுப்பின் 6வது கதையாக வழி என்ற கதை வருகிறது. இந்த கதையின் ஆரம்ப வாக்கியம் மிக மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த கதையின் திறவுகோலே அந்த வாக்கியம்தான். துயர் வழி போகும் பாதை அவனை இம்சித்தது. இந்த வழிதான் அவனை இம்சிக்கும் வழி. அவன் பல வழிகளில் பயணிக்கிறான். அந்த நகரத்தின் பெயரிடப்படாத அந்த நகரத்தின் பல தெருக்களில் அவன் ஒரு அனாதையை போல் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு பைத்தியக்காரனை போல் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் சிந்திக்கிறான். அவனுக்கும் பசிக்கிறது, அவனுக்கும் உணவு தேவைப்படுகிறது. ஆனால் அவன் ஒரு யாசகனாக அந்த வீதிகளில் தெரிவதில்லை. ஏனெனில் அவனுக்குள் ஒரு ஞானச் செருக்கு இருக்கிறது. அந்த ஞானச் செருக்கு அவனை மற்றவர்களை பற்றி யோசிக்க வைக்கிறது. அவன் தன்னை பற்றி நினைத்து கொள்ளும் பொழுது அவன் வேறுபாடுகளால் நிறைந்தவனாக உணர்கிறான். வேறுபாடுகள் தான் அவனை வாழ வைக்கிறது என்று உணர்கிறான். வேறுபாடுகள் தான் நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்று நினைக்கிறார். ஏனெனில் ஒப்புமைப்படுத்திக் கொள்வதும் ஒப்பு கொடுத்து கொள்வதும் வாழ்க்கை முறை அல்ல. நீங்கள் யாருடன் எப்பொழுது எங்கு எப்படி முரண்படுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை உயிர்ப்போடு இருக்கும் வாழ்க்கை. சிக்கல் நிறைந்த களங்களே நமக்கு பாடங்களை கற்றுத்தரும் தருணங்கள். சிக்கல் நிறைந்த நேரங்களே நாம் விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நேரங்கள். மனிதன் இம்சைப்படும் பொழுது அல்லது துயரப்படும் பொழுது அவனுக்கான அறிவுக்கண் திறக்கிறது, அவனுக்கான பாடம் காத்திருக்கிறது. ஏனெனில் இந்த பாடங்கள் தான் நம் மனதின் ஆழ் மனதின் உள்ளே சென்று நமக்கான வழியை காண்பிக்கிறது. எந்த வழியில் போக வேண்டும், எந்த வழியில் எத்தனை இடர்பாடுகள் இருக்கும், எப்படி நம்மை நாம் சமாளித்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் மற்றவர்களிலிருந்து நம்மை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கதை ஒரு மொழி என்பது ஒரு கருவியாக, மொழியின் மூலமாக ஒரு சித்தாந்தத்திற்குள் நம்மை அழைத்து செல்கிறது, தத்துவத்திற்குள் நம்மை அழைத்து செல்கிறது. வேற்றுமைகளில் நாம் உயிர் வாழ்கிறோம், வேற்றுமைகளால் உயிர் வாழ்கிறோம். ஒரு சொல்லின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சொல்லிற்கான எதிர்பொருள் ஒன்று தேவைப்படும். இது மொழியியலின் அடிப்படை. அந்த மொழியியலின் அடிப்படையில் இந்த கதை அமைந்திருக்கிறது. இருமை எதிர்வுகள் என்று ஒரு மொழியியல் கட்டமைப்பு இருக்கிறது. இந்த கதை முழுவதுமே அப்படியான இருமை எதிர்வுகளை கொண்டதுதான். அவன் அந்த இருமை எதிர்வுகளை நேசிக்கிறான். இருமை எதிர்வுகள் என்பது எதிர்வுகள் மட்டுமல்ல, நமக்கு எதிரே வருபவையும் கூட. அந்த எதிரே வரும் அந்த இருமையை நாம் 2 விதமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் வேறு ஒரு பக்கம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வேறு பக்கத்தில் உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம், அல்லது ஏதுமற்றும் இருக்கலாம். ஏதுமற்ற நிலை இருந்தால்
நீங்கள் ஆனந்த நிலைக்கு செல்லலாம். ஏதாவது ஒன்று இருந்தால் அது ஆனந்த நிலையின் கீழ்நிலை தான் வரும். வழி என்றும் இந்த கதை அப்படியான ஒரு கதை. இந்த கதையின் முக்கியமான இது விஷயம் என்பது, இந்த கதைக்குள் கிடக்கும் ஒரு 2 விஷயங்கள். இயற்பியலில் சொல்ல போனால் அது காலம், வெளி. இந்த 2 விஷயங்கள் அறிவியல் மிக நுண்ணிப்பாக கவனிக்கும் விஷயங்கள். முக்கியமாக இயற்பியல் துறை கவனிக்கும் இந்த 2 விஷயங்கள் இலக்கியவாதிகள் பயன்படுத்தும் விஷயங்கள். இலக்கியவாதிகளும் தங்களுக்கே உரிய பார்வையை காலத்தின் மீதும் வெளியின் மீதும் செலுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட படைப்புகள் இந்திய இலக்கியத்திலும் தமிழ் இலக்கியத்திலும் உலக இலக்கியத்திலும் நிறைய கிடக்கின்றன. அப்படித்தான் இந்த சிறுகதையும் காலம் எப்படி செயல்படுகிறது, வெளி எப்படி இருக்கிறது, காலத்திற்கும் வெளிக்குமான உறவு எத்தகையது என்பதை வழி என்ற இந்த சிறுகதை குறியீட்டாக காண்பிக்கிறது. இந்த கதையின் அடுத்து ஒரு முக்கியமான குறியீடாக அவன் கல்வாரி மலை என்னும் ஒரு மலையை தேடி திரிகிறான். கல்வாரி மலை என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவர்கள் சிலுவை சுமந்து போன அந்த மலை. எல்லா மனங்களிலும் இந்த கல்வாரி மலை இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த கல்வாரி மலை இருக்கிறது. நாம் நமக்கான சிலுவைகளை சுமந்து கொண்டேதான் இருக்கிறோம். அந்த சிலுவைகள் நமது கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஒவ்வொரு தனிமனிதனும் தனக்கான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறான். அந்த சிலுவை நாமே தூக்கி கொண்டதல்ல, மற்றவர்கள் நமக்கு கொடுத்த சிலுவை. ஆனாலும் அதை தூக்கி கொண்டுதான் அலைகிறோம். அடுத்த கதை விஷமாயை என்பது. மனிதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகித்தான் போகிறார்கள். இந்த கதையில் வரும் சிறுவன் தன்னுடைய சித்தப்பாவிற்கு மிக நெருக்கமான ஒருவனாக இருக்கிறான். அவருடைய சித்தப்பாவோ ஒரு குடிகாரராக இருக்கிறார். மிக பெரும் பணக்கார குடும்பத்தில் இருந்து பிறந்த அவர், ஆடம்பரமான வாழ்க்கை முறையில் வளர்ந்த அவர் குடி என்னும் பழக்கத்திற்கு அடிமையாகிறார். அவர் உடல்நிலை கெட்டு போகிறது. அந்த கதையின் சோகம் என்பதே குடியின் கொடுமையை சித்தரிக்கும் ஒரு கதையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த கதை சொல்ல வரும் விஷயம் என்பது மனிதர்களுக்குள் ஆழ்ந்து கிடக்கும் போதை. சில பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு போதை இருக்கிறது. அந்த போதை தான் நம்மை வாழ வைக்கிறது. அந்த போதை பல உறவுகளுக்கு இட்டு செல்கிறது, பல வழிகளில் இழுத்து செல்கிறது. இந்த கதையில் காட்சிப்படுத்தப்படும் 80களுக்கான வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருந்து அதன் பின்புலத்தில் இருந்து 1980களை பிரதிபலிக்கும் ஒரு சிறுகதை இது. இந்த கதையின் பின் காட்சிகள் மிக முக்கியமானவை. ஏனெனில் அந்த சித்தப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த சிறுவனை, இந்த கதையின் நாயகனை அழைத்து கொண்டு சாராய கடைக்கு போகிறார். சாராயம் குடித்துவிட்டு திரைப்படம் பார்க்க போகிறார்கள். இந்த கதையின் முக்கிய விஷயங்களாக 2 தியேட்டர்கள் வருகின்றன. ஒன்று முருகன் டாக்கீஸ், இன்னொன்று விஜயலட்சுமி தியேட்டர். இந்த 2மே புதூர் என்னும் நகரப்பகுதியில் அல்லது சிறு பகுதியில் ஓரத்தில் அமைந்த அல்லது வெளியே அமைந்திருக்கும் 2 திரை அரங்குகள். இந்த 2 திரையரங்குகள் தான் அந்த சித்தப்பாவும் அந்த சிறுவனும் 80களின் காலகட்டத்தில் தங்களது சனிக்கிழமை இரவுகளை கழித்தார்கள். சினிமா என்பது அல்லது திரைப்படம் என்பது ஒரு வாழ்வியல் முறையாக மாறிப்போன தமிழ் சமூகத்தில் அதுவும் ஒரு போதையாகி கிடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. சித்தப்பா கடைசியில் இறந்து போகிறார். அந்த சிறுவன் அவர் இறப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். சின்னம்மா என்று ஒரு கதாபாத்திரம் மிக மௌனமான ஒரு சாட்சியாக சித்தப்பாவின் வேதனை புரிந்து போதைக்கில் அவர் எப்படி ஆட்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவராக, அவர் இறக்கும் தருவாயில் அவர் கடைசியாக ஆசைப்பட்ட அந்த சாராயத்தை எப்படியோ போய் வாங்கி கொண்டு மீண்டும் தன் கணவனுக்கு தன் கையாலேயே அந்த விஷ மாயையை குடிக்கிறார், அல்லது அந்த அமுத விஷத்தை குடிக்கிறார். அப்படி குடித்த சித்தப்பா ஒரு புத்தனை போல் போதையை அனுபவித்தார் என்று இந்த கதையில் ஒரு வாக்கியம் வருகிறது. புத்தனுக்கும் போதைக்கும் எப்பொழுதுமே ஒரு நெருக்கம் உண்டு. புத்தன்
புத்தனாக ஆசைப்பட்டதும் ஒரு போதைதான். அது மற்றொரு கதையில் வருகிறது. ஆனால் இந்த சித்தப்பா புத்தனாக மாறி அந்த போதையை அனுபவித்து மரணத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இதை அந்த சிறுவன் மிகுந்த ஆற்றாமையோடு ஒரு கையறு நிலையில் தன்னுடைய சித்தப்பா மரணிப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அடுத்த கதையான பொய்முகம் என்பது இரண்டு காதலர்களுக்கு இடையான அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அறிவார்ந்த உரையாடலை கொண்ட ஒரு கதையாக இருக்கிறது. இந்த இரண்டு கதாபாத்திரங்களுமே வீணான தர்க்கத்தில் ஈடுபடுகிறார்கள், வெறும் தர்க்கத்தில் ஈடுபடுகிறார்கள். உறவு என்பது தர்க்கங்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல. உறவு என்பது அறிவினால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. அது மனதினால் தீர்மானிக்கப்படுவது, அது நேசத்தினால் தீர்மானிக்கப்படுவது. ஆனால் இந்த கதையில் வரும் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாற்றியபடி இருக்கிறார்கள். அவர்களுடைய உரையாடல் என்பது அந்த கடற்கரை வெளியில் நிறைகிறது. கடற்கரை மணலில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கேள்வி பதில் பதில் கேள்வி என மாறி மாறி அவர்களுக்கு இடையான உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் அவளை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான், நீ பொய்யானவள் என்று. ஆனால் அதற்கான ஆதாரத்தை அவன் கடைசி வரை தரவில்லை. அந்த பெண்ணும் ஆதாரத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவர்கள் இருவரும் அறிவார்ந்த தளத்தில் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த அறிவார்ந்த தளம் அவர்களை மனிதர்களை பற்றிய உண்மையான புரிதல்கள் அற்றவர்களாக மாற்றுகிறது. ஏனெனில் மனிதர்களை நீங்கள் அறிவு கொண்டு அளக்கும் போது மனிதத்தன்மை இழந்தவர்களாக மாறுகிறீர்கள். அறிவினால் ஆகுவதுண்டோ என்று கேட்டான் ஐயன் வள்ளுவன். ஆனால் அறிவு பல நேரங்களில் மனிதர்களை புரிந்து கொள்ள தடையாக இருக்கிறது என்பதை இந்த பொய்முகம் என்ற கதை மிக அழகாக உணர்த்துகிறது. கடைசியில் வரும் வார்த்தை மிக முக்கியமானது. அவர்களின் உரையாடலை பற்றிய ஒரு வாக்கியம் வருகிறது. ஒரு ஒற்றை தன்மையில் அவர்களின் அந்த உரையாடல் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது, ஒரு அனாதை பறவையின் உதிர்ந்து போன இறக்கைகளாய். இது பிரமிழின் மிக பிரபலமான கவிதையின் தாக்கத்தில் விளைந்த ஒரு வாக்கியம். அடுத்த கதை என்பது சித்தார்த்தனின் கடைசி காமம் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு கதை. இந்த தலைப்பை சிலரை அதிர்ச்சி வரச் செய்யலாம். ஏனெனில் சித்தார்த்தன் புத்தனாக மாறிய பிறகு அவரை சாதாரண மனிதனாக பார்க்கும் வழக்கமற்று போயிருக்கிறோம். 2600 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒரு சாதாரண மனிதன் இன்று ஒரு மிகப்பெரிய மதத்தின் கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் வாழ்ந்த பொழுது அவனுக்கும் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அவனுக்கான வேதனைகளும் அவனுக்கான வலிமிகுந்த தருணங்களும் இருந்திருக்கும். அந்த கதை ஒரு வகையில் சொல்ல போனால் ஒரு பார்க்கப்படாத பக்கத்தை, ஒரு கவனிக்கப்படாத விஷயத்தை முன்னிறுத்துகிறது. இதுவரை நாம் சித்தார்த்தன் கௌதம புத்தனாக மாறியதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை மிகப்பெரிய போற்றுதலுக்கு ஒரு செயலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சித்தார்த்தன் புத்தனாக மாறுவதற்கு அவன் பலி கொடுத்தது அவனுடைய அருமை மனைவி யசோதை. யசோதையின் வலியையும் யசோதையின் தனிமையையும் பல சிறுகதைகள், பல கவிதைகள் இந்திய மொழிகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. இது முதல் கதை அல்ல, அது எனக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இந்த கதையில் வேறு ஒரு விஷயம் நிகழ்கிறது. யசோதையை விட்டு பிரிந்த சித்தார்த்தன் மாயாதேவி என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறார். இது புத்தனை பற்றிய கதைகளில் இருந்து மிக முக்கியமான வேறுபாட்டை தரும் ஒரு இடம். ஏனெனில் இதற்கு முன்னால் சித்தார்த்தனை பற்றி, இதற்கு முன்னால் புத்தனை பற்றிய வந்த எந்த கதையிலுமே மாயாதேவி என்ற கதாபாத்திரம் எனக்கு தெரிந்தவரை இருந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக சித்தார்த்தனும் மாயாவதியும் தொடர்ந்து சந்தித்து கொள்ளும், தொடர்ந்து உறவாடி கொள்ளும், தொடர்ந்து அறிவார்ந்த தளத்தில் இயங்கும், சிந்தனை தளத்தில் இயங்கும் ஒரு கதை. யசோதையுடன் தன்னுடைய கடைசி காமத்தை முடித்து விட்டு வந்த சித்தார்த்தன் மாயாதேவியிடம் மீண்டும் ஒரு கடைசி காமத்தில் ஈடுபடுகிறான். யசோதையின் காமத்திற்கும் மாயாதேவியின் காமத்திற்கும் இடையே சித்தார்த்தனின் புத்தனாகும் ஆசை இருக்கிறது.
2 பேரின் காமத்தை பலி கொடுத்து சித்தார்த்தன் புத்தனாக மாறுகிறான். அவன் புத்தனாக மாறியது யாருக்கான மாற்றம்? இதுதான் இந்த கதையின் கேள்வி. இந்த கதை ஒரு மாய யதார்த்தவாத கதையாக நாம் பார்க்கலாம். ஏனெனில் பல நிகழ்வுகள் அப்படி இருக்கின்றன. முக்கியமாக மாயாதேவிக்கும் சித்தார்த்தனுக்கும் இடையே நிகழும் அந்த உரையாடல் என்பது மிக மிக ஒரு தத்துவார்த்த நிலையில், வேதாந்த நிலையில் அல்லது சித்தாந்த நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வேதாந்தம் என்பது நான் வேதத்தை அந்தமாக வைக்கும் அந்த பார்வையை சொல்லவில்லை. ஆனால் சித்தத்தை அந்தமாக வைக்கும் பார்வையை நான் இங்கே முன்வைக்கிறேன். ஏனெனில் மாயாதேவியும் சித்தார்த்தனும் சித்தத்தை அந்தமாக வைத்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். புத்தி பேதலித்த ஒரு சாதாரண மனிதனாக சித்தார்த்தன் மாறுகிறான். பிறகுதான் அவனுக்கு புத்தன் என்ற நிலை கிடைக்கிறது. ஆனால் அவனுடைய தேடல் என்பது ஒரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவை நோக்கிய பயணம். அவன் ஆசைகளை துற என்ற போதனையை இந்த உலகிற்கு அளித்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த ஆசை அவன் புத்தனாக மாற வேண்டும் என்பது. அந்த ஆசைக்கு அவன் ஒரு குடும்பத்தை பலியிட்டிருக்கிறான். அந்த ஆசைக்கு அவன் தன்னுடைய குழந்தையை பலியிட்டிருக்கிறான். அந்த ஆசைக்கு ஆனந்தன் என்ற ஒரு அருமையான நண்பனை பலி கொடுத்திருக்கிறான். அவனுடைய தாய் தந்தையரை பலி கொடுத்திருக்கிறான். அவனையே நம்பியிருந்த அவனுடைய குடிமக்களை பறி கொடுத்திருக்கிறான். ஒரு இளவரசனாக இருந்து இந்த வாழ்வின் முறைகளை கடைபிடித்து மக்களுக்கான வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒருவன் துறவு நிலைக்கு போய் வேறு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கும் போது இரண்டுக்குமான சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலை இந்த கதை மிக தர்க்க ரீதியாகவும் அழகியல் ரீதியாகவும் படம் பிடித்து காண்பிக்கிறது. அடுத்த கதை பெருவழியில் கிடைத்த விடுதலை. இந்த பெருவழியில் கிடைத்த விடுதலை 3 கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட ஒரு கதை. கணேசன், ஆனந்தன், மணி, இந்த மூவரும் ஒரே நாளில் இறந்து போகிறார்கள். ஆகஸ்ட் 15, 1992. 3 பேருமே பள்ளி தோழர்கள். ஆனால் இந்த கதை ஒரு நேர்கோட்டு பாணியில் பயணிக்கிறது. முதலில் அவர்கள் எதற்காக இறந்து போனார்கள், எப்படி இறந்து போனார்கள் என்பதை சொல்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கிறது. அந்த பாதையில் அவர்கள் தனித்தனியே பயணிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பயணப்பட்ட பாதை அவர்களை பழிவாங்குகிறது. அவர்கள் மரணித்து போகிறார்கள். அவர்கள் ஒரே நாளில் மரிக்க சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு கிடைத்த விடுதலையாக பார்க்க முடியுமா என்பதுதான் கேள்வி. இந்த கதையின் தலைப்பு ஒரு புதிர்த்தன்மையோடு இருப்பது. அது உண்மையிலேயே விடுதலை தானா அல்லது கோர மரணங்களா? அவர்களுக்கு நிகழ்ந்தது விடுதலையா மரணமா? மரணம் விடுதலையை தருமா அல்லது விடுதலை மரணமாகுமா என்ற கேள்வியை இந்த கதை முன்வைக்கிறது. இந்த தொகுப்பின் 11வது கதையாக முதலாய் என்ற கதை வருகிறது. இது ஒரு 11 வயது காதலை பற்றி சொல்லும் கதை. உலகில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் முதல் காதல் என்று ஒன்று இருக்கும். அந்த முதல் காதலை பற்றி பேசுவதுதான் இந்த கதை. 11 வயதில் உறவு முறைகளுக்குள் நான் முன்னே குறிப்பிட்டதை போல 20ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் 20 வரை இருந்த ஒரு நெருக்கம் இந்த 21ஆம் நூற்றாண்டில் மறைந்து போயிருக்கிறது. 1990களிலும் 80களிலும் 70களிலும் காண கிடைத்த அந்த அப்பாவித்தனமான காதல் என்பது இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் மிக மிக மறைந்து போன ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் 11 வயதில் ஏற்படும் அந்த சலனம் என்பது முக்கியமான சலனம். ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது ஏற்படும் அந்த சலனத்தை நாம் எத்தனையோ திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். மலையாளத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிறுகதை ஆசிரியரான வைக்கம் முகமது பஷீரின் என் பால்யகால சகி மிக முக்கியமான நாவல். எனக்கு தெரிந்து
அந்த நாவலை போல் ஒரு பால்ய கால காதலை பிரதிபலித்த இலக்கியம் என்ற ஒன்று கிடையாது. பஷீரின் அந்த கதையும் சரி, அதற்கு பிறகு வந்த மற்ற பல கதைகளிலும் சரி, இந்த 11 வயது சலனம் என்பது மனிதர்களுக்குள் மிக ஆழமான பதிந்து போன ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படித்தான் இந்த கதையில் வரும் தனபால் என்ற கதாபாத்திரமும் அவனுடைய அத்தை மகள் விஜயலட்சுமி என்பவளும். விஜயலட்சுமி என்பவள் தனக்கே உரிய தைரியத்துடனும் தனக்கே உரிய அப்பாவித்தனத்தோடும் தன்னுடைய முதல் காதலை தெரிவிக்கும் பொழுது மிகவும் கூச்ச சுபாவமான தனபால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று தடுமாறுகிறான், திணறுகிறான். அவனுக்குள் விஜயலட்சுமி பற்றிய எந்த வகையான பிம்பம் இருக்கிறது என்பதை கதையில் கடைசி வரை சுட்டி காண்பிக்கப்படவே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு பச்சாதாபம் தனபாலுக்குள் இருக்கிறது. கதையில் நிகழும் பல நிகழ்வுகள் தனபாலுக்கும் விஜயலட்சுமி என்ற அந்த பெண்ணிற்கும் நடக்கும் அல்லது இடையே நிகழும் அந்த அந்நியோன்யமான உறவு என்பது மிகவும் நெருக்கமான பல தருணங்களை அவர்களுக்கு தருகிறது. இந்த கதையை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய இறந்த காலத்தை, தங்களுடைய முதல் சலனத்தை, தங்களுடைய முதல் உறவை, தங்களுடைய முதல் நேசிப்பை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இந்த கதையில் என்ன நடக்கிறது என்றால், அது ஒரு புதைந்து போன காதலாய் இருக்கிறது. அது ஒரு நிராகரிக்கப்பட்ட காதலாய் இருக்கிறது. அது ஒரு மறுதளிக்கப்பட்ட காதலாய் இருக்கிறது. இந்த மூன்றும் விஜயலட்சுமிக்குள் வந்து சேர்ந்து மற்ற பெண்களைப் போலவே அவளும் வேறு ஒரு வாழ்க்கைக்கு தயாராகி போவது போல் தோன்றுகிறது. போயிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனெனில் விஜயலட்சுமிகள் சாவதில்லை, விஜயலட்சுமிகளின் காதலும் சாவதில்லை. தனபால்கள் எப்பொழுதுமே தனபால்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கதையும் ஒரு காதல் கதைதான். ஆழிச்சலனங்கள். ஆழிச்சலனங்கள் என்ற தலைப்பு ஒரு கவித்துவமான தலைப்பாக தோன்றினாலும், ஆழி என்பது கடல். கடலில் எப்பொழுதுமே அலை தோன்றிக்கொண்டே இருக்கும். அது நிரந்தரமான அலைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்வழி. இந்த கதை ஒரு கடிதம் முறையில் எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த கதையின் கதாபாத்திரம் சிறு வயதில் தன்னுடன் படித்த பெண்ணை பற்றி, தான் கொண்ட முதல் காதல் பற்றி அந்த பெண்ணிற்கு கடிதமாக எழுதுகிறான். சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை அந்த பெண்ணிடமே தெரிவிக்கிறான். அவளுக்கும் அது தெரிந்திருக்கும். ஆனால் 30 வருட இடைவெளிக்கு பிறகு அல்லது 15 வருட இடைவெளிக்கு பிறகு அந்த கடிதத்தை அவன் எழுதும் பொழுது பழைய நினைவுகளில் மூழ்கி போனவனாக, அவளுக்கு தன்னுடைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துவதனாக அவன் மாறி போயிருக்கிறான். இந்த கதையில் நிறைய இடங்களில் ஒரு வகையான விளையாட்டுத்தன்மை இருக்கிறது, ஒரு வகையான பச்சிலந்தன்மை இருக்கிறது, ஒரு வகையான அப்பாவித்தனம் இருக்கிறது. ஆனால் இந்த கதையில் ஒரே ஒரு விஷயம் என்பது, உறவு என்பது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அல்ல. எப்பொழுதுமே அந்த பால்யகால சிறுவர்களுக்குள் நிகழும் பல விஷயங்கள் இந்த கதையின் சிறுவர்களுக்கும் நேருகிறது. அவள் என்ற அந்த பெண், மல்லிகை பூ என்று பெயரிடப்பட்ட அந்த பெண்ணின் உண்மையான பெயர் தெரியவில்லை. அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மல்லிகை பூக்கள் எல்லா தோட்டங்களிலும் இருக்கின்றன. அவன் கடைசியாக அந்த பெண்ணிற்கு எழுதும் கடிதம் மட்டுமே இந்த கதையை வேறு ஒரு தளத்திற்கு நகர்த்துகிறது. இது பெரும்பாலும் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு பகுதி. தான் நேசித்த ஒரு பெண், தான் மிக மிக விரும்பிய ஒரு பெண், தான் மிகவும் ஆழமாக விரும்பிய ஒரு பெண் வேறு ஒரு தொழிலுக்கு கட்டாயமாக மாற்றப்படுகிறாள். நான் உன்னுடைய முதல் காதலன் என்று சொல்லும் அதே கடிதம் எழுதும் மனிதன் அந்த பெண்ணிற்கு ஒரு அறிவுரை வழங்குகிறான். அது காலத்தின் கட்டாயம், தவிர்க்க முடியாத கட்டாயம். அந்த அறிவுரையில் அவன் சொல்கிறான், கட்டாயமாக
விலைமாதவாக மாற்றப்பட்ட அந்த பெண், இதுவே ஒரு சங்கடத்திற்கு உரிய பகுதி. ஏனெனில் பெரும்பாலான காதல் கதைகளில் காதலித்த பெண் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக மாற்றப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் இந்த கதையில் வேண்டுமென்றே இந்த ஒரு நிலை அந்த பெண்ணிற்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனெனில் வாழ்க்கை பல திடீர் திருப்பங்களை கொண்டது. அப்படிப்பட்ட திடீர் திருப்பங்களில் ஒன்றுதான் அந்த பெண்ணிற்கு நேர்ந்த திருமணம். அந்த பெண்ணின் கணவன் அவளை பம்பாயின் விபச்சார விடுதி ஒன்றில் விட்டுவிட்டு போவது. இது யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அவளுக்கு நடந்து விட்டது. ஆகையால் தான் காதலித்த பெண்ணை பற்றிய அந்த அதிர்ச்சி தரும் விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் தன் கடிதத்தை முடிக்க வேண்டிய தருணத்தில் முடிக்காமல் அதை சொல்லிய பிறகு அவளுக்கு ஒரு அறிவுரை வழங்குவதோடு முடிக்கிறான். அந்த அறிவுரை என்பது உனக்கான கடைசி ஆள் அல்லது ஆண் யார் என்பதை தீர்மானித்துக் கொள்கிறான். இந்த ஆண் என்ற ஒற்றை வார்த்தையில் உறவு என்பது ஆணாதிக்கத்தன்மை உடையது. ஒரு பெண்ணை உடல் ரீதியாக அணுகுவது அல்லது ஒரு பெண்ணை உடலாக மட்டுமே பார்ப்பது என்பது இந்த கதையின் கடைசி பார்வையாக வைத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.